சுவாமி சரணமையப்பா. சுவாமி சரணம். சபரிமலை ஐயப்பனுக்கே உரிய நெய் அபிஷேகம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நெய்யால் ஐயப்பனுக்கு அபிஷேகம் நடக்கும். ஆனால் தனி நெய்யையோ தனி தேங்காயையோ நிவேதனம் செய்ய மாட்டார்கள். தேங்காய்க்குள் நெய் ஊற்றி அந்த நெய் தேங்காயையே நிவேதனம் செய்வார்கள். அதாவது நெய் அபிஷேகமாக ஐயப்பனுக்கு செய்வார்கள். இதுவே ஐயப்பனுடைய நெய் அபிஷேகம் ஆகும். இந்த நெய் அபிஷேகத்தின் தாத்பரியம் என்ன? முக்கன் கொண்ட தேங்காய் சிவனை ஞாபகப்படுத்தும். பசும் நெய்யோ கோபாலனாகிய மகாவிஷ்ணுவை நினைவுபடுத்தும். இப்படி சிவன் விஷ்ணு இருவருடைய அருள் கதிரொளியின் சக்தியாக அவதரித்தவர்தான் ஐயப்பன். இதனால் சிவவிஷ்ணு வடிவமான நெய் தேங்காயை அவருக்கு நிவேதனம் செய்கின்றனர். இப்படி நாம் பக்தியுடன் சரணகோஷமிட்டு நெய்யை கொண்டு சென்று ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்வதால் நம்முடைய உள்ளத்தில் உள்ள ஆழ்ந்த பக்தியை அவருக்கு செலுத்துகிறோம். இப்படி செய்வதால் நம்முடைய இந்த பிறப்பு தூய்மை அடைகிறது. நம்முடைய ஜென்ம சாபல்யம் நீங்குகிறது. சுவாமி சரணமையப்பா.